குடிநீர் குழாயில் சாக்கடை கழிவுநீர் வேறு இடத்திற்கு மாற்றி தர விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு அளித்துள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் குழாயில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதால் குடிநீர் குழாயை வேறு இடத்திற்கு மாற்றி தர வேண்டும் எனவும் தெருவிளக்கு அமைத்து தர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் மாநகர மாவட்டம் சார்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சேலம் மாநகரம் 50வது டிவிஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் எண்ணற்ற குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குறிப்பாக இங்கு பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாயில் சாக்கடை கழிவுநீர் சேர்ந்து வருவதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாகவும், குறிப்பாக பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியில் தெருவிளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைவதாக தெரிவித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிரச்சினைகளை சீர்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநகர மாவட்ட செயலாளர் காயத்ரி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நாங்கள் சேலம் மாநகராட்சி கொட்டலாம்பட்டி பைபாஸ் இதுலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு டிச்சு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கள் பகுதியில் மழை தண்ணி பைப் எல்லாமே டிச்சு இதுலேயே இருக்கிறனால அதுக்கு மனு கேட்டு சொல்லியிருந்தோம் அம்மாட்ட. அவங்க இன்னைக்கு எங்களுக்கு செஞ்சு தர இதுன்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருந்தோம். ரொம்ப வருஷமாவே இருக்கு. அதுதான் சரி பண்ணி தரேன், அதான் சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. யாருமே இதான் சரி பண்ணி தரேன், அதான் சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல் வருது. டிச்சு ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அந்த தண்ணி தான் டிச்சில் இதாக தண்ணி தான் நாங்கள் இது குடிக்கிறோம். அதனால நீங்க இந்த அம்மா எங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவாங்கன்னு வந்திருக்கிறோங்க. ஆமாங்க, எல்லாமே ஒட்டுக்கா இதாகுது. மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. எங்களுக்கு எந்த வீடும் இல்லை. இருக்கிறது புறம்போக்கு நடத்துறதுக்கு அதே பாதுகாப்பு பண்ணி தரது.